தென்சீன கடற்பகுதியில் நடமாடும் இரு அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்களை 10,000 அமெரிக்க கடற்படையினருடன் கடலில் மூழ்கடித்து விடுவோம் என்று எச்சரித்து அதிர வைத்துள்ளார் சீன கடற்படை தளபதியொருவர். தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்க கப்பல்களுக்கும் சீன கப்பல்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளுகள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன. கடந்த மாதத்தில் மட்டும் இரு அமெரிக்க கப்பல்களை நோக்கி சீன கப்பல்கள் வேகமாக நெருங்கி வர அமெரிக்க கப்பல்கள் பாதையிலிருந்து விலகிச் சென்ற சம்பவங்கள் நடைபெற்றன. இப்படி இரு தரப்புக்கும் இடையே தென்சீன கடற்பகுதியில் முறுகல் நிலை அதிகரித்து வரும் நேரத்தில் தான் சீன கடற்படையின் தளபதி அட்மிரல் லுவோ யுவான் அமெரிக்காவின் இரு விமானந்தாங்கி கப்பல்களை மூழ்கடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அவரது பேச்சு சீனாவின் அதிகாரபூர்வ அறிவிப்பு அல்ல என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் சீன கடற்படையின் உயர் பதவியில் உள்ள ஒருவர் மற்றொரு நாடு, அதாவது அமெரிக்கா தொடர்பாக இப்படி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என்றால் அந்த பேச்சை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. சீன அரசின் அனுமதியின்றி உயர் பதவியில் உள்ள ஒருவரால் இப்படி பேச முடியாது என்பது ஒன்றும் பெரிய ரகசியமில்லை. சீன கடற்படையின் தளபதி அட்மிரல் லுவோ யுவான் பேசிய போது, தென்சீன கடற்பகுதி என்பது எமக்கு சொந்தமான கடற்பகுதி. எமது அனுமதியின்றி எந்த ஒரு கப்பலும் அந்த கடற்பகுதியில் நடமாட முடியாது. ஆனால் அமெரிக்கா தென்சீன கடற்பகுதியில் எமது உரிமையை அலட்சியம் செய்துவிட்டு தமது விமானந்தாங்கி கப்பல்களை அங்கே நடமாட அனுப்புகிறது. ஒரு அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலில் சுமார் 5,000 பேர் பணிபுரிகிறார்கள். இரு கப்பல்களிலும் சேர்த்து 10,000 பேர் உள்ளனர். அங்கு வரும் 2 அமெரிக்க கப்பல்களில் எமது கைவரிசையை காட்டினால் என்னவாகும் என்பதை ஊகித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்க கப்பல்கள் எமது கடற்பகுதியில் நடமாடுவதை தடுப்பதற்கு ஒரே வழி இதுதான். எமது கடற்பகுதியில் வைத்து இதை செய்வதற்கு எமக்கு முழுமையான உரிமை உள்ளது என்றும் பேசியுள்ளார். தென்சீன கடற்பகுதியில் சீனா செயற்கை தீவுகளை அமைப்பதையும் அங்கு தமது தளங்கள் மற்றும் விமான ஓடுபாதைகளை அமைப்பதையும் பல தடவைகள் அமெரிக்கா கண்டித்துள்ளது. தென்சீன கடலுக்கு மேலுள்ள வான்பகுதியில் அமெரிக்க உளவு விமானங்கள் இயக்கப்படுவது கிட்டத்தட்ட தினமும் நடைபெறும் விஷயம். ஆனால் கடலுக்கு உரிமை கோரும் சீனா கடலுக்கு மேலுள்ள வான்பகுதியும் தமக்கே சொந்தமானது என உரிமை கோருகிறது. தென்சீன கடலின் சில பகுதிகளை வேறு நாடுகளும் தமக்கு சொந்தமானவை என உரிமை கோருகின்றன. புருனாய், மலேசியா, பிலிப்பீன்ஸ், வியட்நாம், ஜப்பான், தாய்வான் உட்பட பல நாடுகள் தென்சீன கடலின் சில பகுதிகளை உரிமை கோருகின்றன. வர்த்தக ரீதியாகவும் இந்த கடற்பகுதி முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கடற்பகுதி ஊடாக ஆண்டு ஒன்றுக்கு $5 டிரில்லியன் மதிப்புள்ள பொருட்களுடன் வர்த்தக கப்பல்கள் சென்று வருகின்றன. சீன கடற்படையின் தளபதி அட்மிரல் லுவோ யுவான், அமெரிக்க கப்பல்கள் தென்சீன கடற்பகுதிக்கு வந்து தாய்வானுக்கு சென்றால் நாம், அதாவது சீனா, சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த அமெரிக்க கப்பல்களையும் அவற்றுக்கு இடம் கொடுத்த தாய்வானையும் என்ன செய்ய வேண்டும் என்று எமக்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை கண்டிப்பாக செய்வோம். எனவே எம்மை மீறி யாராவது தென்சீன கடற்பகுதியில் ஏதாவது செய்ய முயன்றால் அவர்கள் தமது எதிர்காலம் தொடர்பாக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்றும் கூறியுள்ளார். இந்த கூற்றை குறிப்பிட்ட இந்த அட்மிரலின் எச்சரிக்கை என்று எடுப்பதா அல்லது சீனாவின் எச்சரிக்கை என்று எடுப்பதா என்பதுதான் தெரியவில்லை. இது குறிப்பிட்ட இந்த அட்மிரலின் எச்சரிக்கை என்றால் சாரி, இது கொஞ்சம் ஓவர்.